அந்த வகையில் என்னோடு 40 முறை பேசியிருக்கிறார். பேசினேன் என்று சொல்றோம், அது ஒரு பொய். பேசுவதெல்லாம் பொய், உண்மை கிடையாது. பேசுவதெல்லாம் பொய். பொதுவாக அரசியல் வட்டாரத்திலே சொல்வார்கள், அரசியல் அரங்கிலே வெளிநாடுகளிலே சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? ஆண்ட பொழுது பார்த்து சொல்லுவார். அதற்கு பதிலாக இன்னொரு கட்சிக்காரர் ஆகாச பொழுது என்பார். இன்னொரு கட்சிக்காரர் பவானி ஜமக்களத்தில் வடிகட்டிய பொய் என்று சொல்வார். ஆனால் அன்புமணி பொய்யோ இது எதிலுமே அடங்காது. அன்புமணி பொய் தான், அதற்கு அந்த பெயர் தான் வைக்க முடியும். ஆக நாற்பது முறை என்னோடு பேசினேன் என்று சொல்கிறார். ஆக என்னுடைய மனம் எவ்வளவு வருந்தி இருக்கும் என்பதை ஒரு செயலின் மூலமாக, அது அந்த குற்றச்சாட்டு, 16 குற்றச்சாட்டுலேயே அது ஒரு குற்றச்சாட்டு. அதாவது உளவு பார்ப்பது, என்னையே உளவு பார்ப்பது. இங்கே பங்கு வைத்தார்கள், அந்த சோஃபாவில் பங்கு வைத்தார்கள். காவல்துறைக்கும் சைபர் கிரைம் அந்த துறைக்கும் ஒரு பிரைவேட் ஏஜென்சி, அதுவும் அதற்கும் சொல்லி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கருவி லண்டனில் இருந்து வாங்கப்பட்டு இங்கே வைத்தார்கள் அந்த சோஃபாவில். ஆக இதைவிட மோசமான செயல் இருக்க முடியும். யாரை யார் வேவு பார்ப்பது? இங்கே இந்த இடத்துல வேவு பார்க்க என்ன இருக்கிறது? அதுவும் மற்றவர்கள் வேவு பார்க்கலாம். ஆளுங்கட்சி வேவு பார்க்கலாம், எதிர்கட்சி வேவு பார்க்கலாம், இல்லை எனக்கு பிடிக்காதவர்கள் வேவு பார்க்கலாம். ஆனால் அன்புமணி வேவு பார்க்கலாம் தான். ஆக முதலாவது குற்றச்சாட்டுகளே அது மிகப்பெரிய என் மனசு வருந்திய குற்றச்சாட்டு. பல முறை நான் திண்டிவனத்திலே குடியிருந்த போது, அயலாவரத்தில் இப்பொழுது குடியிருக்கிறேன், திண்டிவனத்திலே என்னுடைய வீட்டிலே குடியிருந்த போது கட்சியினர் ஆர்வ மிகுதியாலே இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று சொல்லு கோஷம் போடுவார்கள். இந்தியாவின் இரும்பு மனிதர் அந்த மாதிரிலாம் போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த இரும்பே இன்னைக்கு உருகி அந்த மனசு கெட்டு 46 ஆண்டு காலம் அரும்பாடுபட்டு வளர்த்த 96,000 கிராமங்களுக்கு சென்று அரும்பாடுபட்டு வளர்த்த இந்த கட்சி இவரால் அழிகிறதே என்று மனம் பொறுக்க முடியவில்லை.
அதனாலே தான் இந்த முடிவு எடுக்க வேண்டியுள்ளது. ஒரு முறை அந்த 16 குற்றச்சாட்டுகள் இன்னொரு குற்றச்சாட்டு, இங்கே இந்த தோட்டத்தை விட்டு சற்று மாவட்டங்களுக்கு அல்லது கிராமங்களுக்கு செல்லலாம் என்று தருமபுரி சேலம் போக முடிவு செய்தேன். அப்பொழுது தருமபுரியில் இருந்த மாவட்ட செயலர்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? என்று செய்தி தொடர்பாளர் அவரிடமும் மைக்க வைக்கக்கூடாது, கூட்டத்தில் 200 பேருக்கு மேலே வரக்கூடாது, மைக்க வைக்கக்கூடாது, மைக்க வச்சு பேசக்கூடாது, 200 பேருக்கு மேலே வரக்கூடாது, அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தங்கியிருக்கிற விடுதியிலே தான் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அதில் வருது. அதெல்லாம் குற்றச்சாட்டில் வரும். அது வருது. ஆக எத்தனையோ இதெல்லாம் சொன்னாங்க. ஏழ்மையுடைய மனசு அந்த இரும்பு ஊருகி இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று சொல்வார்களே, அதெல்லாம் இப்போ உருகி போயிருந்தது. ஆனாலும் என் உயிர் மூச்சுள்ள வரை இந்த மக்களுக்கு, ஊமை ஜனங்களுக்கு ஒவ்வொன்றையாவது நடந்து நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். ஏற்கனவே பல முறை இப்படி சொல்லியிருக்கிறேன். ஊமை ஜனங்கள் என்று சொல்வது எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சமுதாயங்களை சேர்த்து தான் சொல்கிறேன். 324 சமுதாயங்கள், இந்த 324 சமுதாயங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும், அவர்களுடைய குழந்தைகளும் நன்றாக படிக்க வேண்டும், எல்லோருக்கும் கட்டாய கல்வி, தரமான கல்வி, கட்டணமில்லாத கல்வி, சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி, விளையாட்டு பார்க்கக்கூடிய கல்வி, எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்க வேண்டும் என்று பல காலம் நான் சொல்லி வந்திருக்கிறேன். அது இன்னும் நிறைவேறிய பாடில்லை. அதனால இப்பொழுது இந்த அவரை கட்சியிலிருந்து, அன்புமணி கட்சியிலிருந்து நீக்குவதன் மூலமாக இந்த கட்சியில் இருக்கிற மற்றவர்கள், மற்ற பொறுப்பில் இருக்கிற மற்றவர்கள் மேலும் சிறப்பாக தவறு செய்யாமல் இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய கட்சியினருடைய விருப்பமும் இதுதான். ஒரு பக்கம் நல்ல சங்கீதம், ரோரிக்கல் ரசித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மூலையில் உட்கார்ந்து தனியாக ஆவர்த்தனம் ஒரு ஆள் பண்றார். அது ரசிக்க முடியாத ஆவர்த்தனம். அந்த மியூசிக் பாணியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் நடக்கக்கூடாது. ஏதோ ஒரு வித்தியாசமான கட்சி. அந்த வித்தியாசங்களை எல்லாம் இப்பொழுது சொல்வதற்கு தேவையில்லை. இது நான் மற்ற கட்சிகளை பற்றி குறை சொல்வதற்காக நான் இதை சொல்லவில்லை. என்னுடைய கட்சியை நான் வளர்த்த கட்சியை பற்றி தான் சொல்லுகிறேன். மற்ற கட்சிகளை பற்றி சொல்லுவதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை.
அதனாலே என்னுடைய கட்சியில் இருக்கிற குறைகளை இருந்தால் அவ்வப்பொழுது அதை நான் சுட்டிக்காட்டுவேன். நான் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே அல்லது சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்தே கூட்டங்கள் போடும்போது கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மற்ற பொறுப்பாளர்கள்லாம் பெரிய கூட்டம். அந்த கூட்டங்கள் எல்லாம் சொல்லுவேன், என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சனம் செய்யுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுவேன். இப்படி யாராவது இந்தியாவில் சொல்லியிருக்கிறார்கள்? இந்தியாவில் மட்டுமல்ல, வேற இடத்துல சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூர் லீக்வான்லியோ தானே அவர் பேரு, அவர் சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம். லீக்வான்லியோ நான் அடிக்கடி சொல்றேன், அந்த விமர்சனங்கள் தவறு செய்யாத மனிதன் கிடையாது. நான் தவறு செய்திருக்கலாம், ஆனால் விமர்சனங்கள் நான் திருத்திக் கொள்கிறேன் என்று பகிரங்கமாக கூட்டத்தில் சொல்லுவேன். அப்படி உங்களுக்கு விமர்சிக்க கூச்சமாக இருந்தால் நீங்கள் கடிதம் எழுதுங்கள். அப்படி சில கடிதங்கள் ஓடும், உடனடியாக அதுக்கு பதில் எழுதி விடுவேன், கையாலேயே எழுதி விடுவேன். அப்போல்லாம் இந்த மாதிரி வசதிகள், நவீன வசதிகள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்பொழுது கிடையாது. இன்றும் அது மாதிரி தான். ஏதாவது ஒரு தவறு செய்தால் ஏன்பா இப்படி செய்யுதுன்னு திட்டுவேன். அவர் 10 கிலோமீட்டர் போனதும் அவரை வீடு போய் சேர்ந்ததும் அவருக்கு அதெல்லாம் குறைச்சிக்காதப்பா, அவர் தவறை திருத்திக் கொண்டு என்று அப்படி சொல்லுவேன். அவரை வெறுத்து ஒதுக்கி விட மாட்டேன். அவரை மேலும் உற்சாகப்படுத்துவதற்காக மீண்டும் அவரோடு பேசுவேன். அடுத்த முறை என்னை பார்க்க வரும்பொழுது அவர் புத்துணர்ச்சியோடு வருவார். ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் இப்பொழுது நடந்து கொள்கிறேன், கட்சியை சிறப்பாக வளர்த்து வருகிறேன் என்று பெருமையோடு சொல்வார். அதனாலே நிறைய சொல்வதற்கு இருந்தாலும் சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்தை சொல்லிவிட்டேன். உங்களுடைய 16 குற்றச்சாட்டுகளை மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பொதுச் செயலாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முரளி சங்கர் அவர்கள், அவர்களை படிக்க சொல்லுகிறேன். படிக்க சொல்லட்டுமா? காப்பியை கொடுத்துட்றேன். அதனால படிக்கிறதுக்கு நேரமாகும். காப்பியை நீங்கள் ஒரு 10 காப்பி இருக்குன்னு நினைக்கிறேன். 10 படிகள், 10 படிகள் நீங்கள் வாங்கி நீங்கள் பரிமாறிக்கொள்ள. செயல் தலைவர் பதவி இருக்கும், செயல் தலைவர் என்ற பதவி இருக்கும். அது யாருக்கு எப்ப கொடுக்குறதுன்றதை நான் முடிவு செய்வேன்.